ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல பிரதிஷ்டை சபை நாள் விழாவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். 50 ஆண்டுகள் இந்த திருச்சபையை தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதனுடைய அஸ்திவாரத்துக்காக ஸ்தோத்திரம். இதில் செயல்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, இப்பொழுதும் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை தேவ சமூகத்திலிருந்து தரிசனத்தை பெற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்கள், தேவ மனிதர்கள், மேடையில் இருக்கிற கணத்துக்குரிய எல்லா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். திருச்சபை மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கும்பிட்டா திரும்பி கும்பிட வேண்டாமா? வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அன்பு அன்பு ஃபேலிக்ஸ் பப்பாவுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க பப்பான்னு எனக்கு ரொம்ப பப்பாவாக இருக்குது. இப்படி ஒரு கிரயமுள்ள ஒரு தகப்பனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சீனியர் சிட்டிசனுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். அவங்களுடைய பெரிய அர்ப்பணிப்பு, அவங்க ஊழியம், தியாகம், அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது ஒரு கடைசி கால எழுப்புதலின் நாட்கள். தேசம் பெரிய மறுரூபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம். ஆண்டவர் ஒரு பெரிய மகிமையை தேசத்தில் கட்டவிழ்க்கிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரு பெரிய பின்மாரியத்தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் ஆண்டவர் கட்டவிழ்க்கிற காலத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். மோசேக்கு ஆண்டவர் ஏறக்குறைய 40 நாள் இரவு பகல் தேவ சமூகத்தில் காத்திருக்க பண்ணி 11 முறை இந்த மாதிரியின்படி நீ செய்ய கவனமாயிரு என்று ஆண்டவர் சொல்லி அந்த மாதிரியின்படி செய்யப்பட்டதுதான் ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் முதலாவது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3-6 வசனமும், லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, ஆண்டவர் பல பலிகளை நீங்கள் ஊனமில்லாததும் நசல் இல்லாததுமான பலியை நீங்கள் தேவ சமூகத்தில் பலி செலுத்தி இந்த கட்டளைகளின்படி செய்யும் போது கவனமாயிருந்தால் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமா. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆரோனும் மோசேயும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை அவன் ஆசீர்வதித்த போது கர்த்தர்
கர்த்தருடைய மகிமை காணப்படும். காணப்படும் சொன்னது காணப்பட்டது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை 11 முறை எச்சரித்து இந்த மாதிரியின்படி நீ செய்ய கவனமாயிரு என்று ஆண்டவர் சொல்லினதற்கு பின்பாக எப்பொழுதெல்லாம் மேகம் மேலே எழும்பியதோ கூடாரத்துக்குள்ள மகிமை இறங்கியது. மேக எழும்பும் போது கூடாரத்தை கர்த்தர் பெயர்த்து ஆண்டவர் எங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மேக நிற்கிற இடத்துல மீண்டும் வைப்பார்கள். இப்படிதான் ஆண்டவர் ஒரு நாட்களிலே தேவ மகிமை கூடாரத்திற்குள்ளே உலாவி கொண்டிருந்தது. அதற்கு பின்பாக ஆண்டவர் தேவ மனிதர்களோடு இடைப்பட்டார். வேதவசனம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் தாவீது யுத்தம் இல்லாதபடி கர்த்தர் அவனை இளைப்பாற பண்ணின போது தன் வீட்டிலே அவன் கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட மச்சிப்பாவப்பட்ட வீட்டிலே அவன் வாசமாயிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி உடன்படிக்கை பெட்டி இப்படி திரைகளின் மத்தியில உலாவி வாசம் பண்ணுகிறதே என்கிற பாரம் அவனுக்குள்ளே வந்தபோது வேதவசனம் சொல்லுகிறது, நாத்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி ஆடுகளுக்கு பின்பாக போய்க் கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவா வைத்தேனே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் வல்லமையினாலும் விடுதலையாக்கி ஆண்டவர் ஒரு ஜனத்தினிடத்திலாவது ஒரு ஜாதி ஜனத்தினிடத்திலாவது ஒரு நியாயாதிபதியினிடத்திலாவது ஒரு ராஜாக்களிடத்திலாவது எனக்காக ஆலயத்தை கட்டுவாயா என்று நான் இதுவரை கேட்டதே இல்லை. தாவீது நீ எனக்கு ஆலயம் கட்டுவாயா என்று சொன்னபோது நான் கட்டுறேன் என்று தாவீது எழும்பினான். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, உன் கை இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறபடியா நீ அல்ல உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்ன பிரகாரமாகவே தாவீது சவதரித்து வைத்த எல்லாவற்றையும் ஆலயத்துக்கு கொடுத்தான். அதே போல சாலமோனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தினாலே நிரப்பினது நிமித்தம் ஆண்டவர் தரிசனம் தாவீதுக்கு கொடுத்திருந்தால் சாலமோனை வைத்து ஆண்டவர் ஆலயத்தை கட்டி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கர்த்தருடைய மகிமை சபையை நிரப்பியது. ஊழியர்கள் கூட ஆசாரியர்கள் கூட ஊழியம் செய்யக்கூடப்படாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை மூடியது என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அதற்கு பின்பாக நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்த போது ஆண்டவர் சத்துரு கையில் தேவ ஜனங்களையும் சபையையும் ஒப்பு கொடுத்த காலம் வந்தது. அந்த நாட்களில் தான் ஆண்டவர் சபையை இடிக்க பல போராட்டங்கள் சத்துருவுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி நிமித்தம் சபை இடிக்கப்பட்டதற்கு பின்பாக ஆண்டவர் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம், அதற்கப்புறம் ஆமோஸ் சகரியா 4ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு செருபாபேலை கர்த்தர் எழுப்பி விழுந்து போன ஆலயத்தை ஆண்டவர் கட்டும்படி தேவன் கிருபை செய்கிறார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரியுங்கள். அவனே இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான், அவனே இந்த ஆலயத்தை கட்டி முடிப்பான் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் செருபாபேல் கட்டின ஆலயத்தின் மகிமை இன்னும் மகிமையா இருந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மீண்டும் சத்துரு கையில ஆண்டவர் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சத்துரு கையில ஒப்பு கொடுக்கிறது வழக்கமாய் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து ஏன் இப்ப வரைக்கும் ஆண்டவர் அதை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு பின்பாக ஆண்டவர் ஏரோது கையில அந்த ஆலயத்தை பண்படுத்துகிறதற்கு, செப்பனிடுகிறதற்கு, ரெனோவேஷன் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. செருபாபேல் கட்டின ஆலயம் தான், ஆனால் அது இடிக்கப்பட்டது. ஆனால் உப்பரிக்கையை மாத்திரம் இடிக்க அனுமதி கொடுத்து
அத ஆண்டவர் ஏரோது நிமித்தம் ஆலயத்தை செப்பனிட கர்த்தர் உதவி செய்தார். அந்த ஆலயத்தில் தான் இயேசு அநேக உபதேசங்களை பண்ணினார், அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். அந்த ஆலயத்தில் தான் அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்தார். ஆண்டவர் மீண்டும் அந்த ஆலயத்தை பார்த்து தான் சொன்னார், இந்த ஆலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இராதபடி தகர்க்கப்பட்டு போகும் என்று இயேசு சொல்லியிருந்தார். அதே போல பாபிலோன் நாட்களில் 70ஆம் நூற்றாண்டில் கர்த்தருடைய ஆண்டவர் ஜனங்கள் கையில் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்த போது சபை மீண்டும் இடிக்கப்பட்டது. இன்றைக்கும் எருசலேம்ல இன்னைக்கும் வீப்பிங் வால் என்று சொல்லுகிறார்களே, அழுகையின் சுவர் என்று, அந்த சுவர் தான் ஏரோது கட்டினது. இன்னும் ஏரோது கட்டின அந்த சுவர்ல தான் ஜனங்கள் உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஆலயம் கட்டப்படல. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் ட்ரம்ப கர்த்தர் அமெரிக்க தேசத்துல ஒரு ஜனாதிபதியா கர்த்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார்னா, கடந்த நாட்களில் ஜனாதிபதியா கர்த்தர் அவரை வர வைத்ததனுடைய நோக்கம் இஸ்ரவேல் தேசத்துக்கு கேபிட்டலா எருசலேமை டிக்ளேர் பண்ணணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஆனா இஸ்ரவேல் தேசத்துக்கு டெல் அவீவ் என்கிற ஒரு பெரிய பட்டணம் தான் பெரிய சிட்டி. ஆனா அந்த சிட்டியை தேவன் தலைநகரமா கொண்டு வருகிறதற்கு அனுமதிக்கல. ஆனா முழு உலகமும் ஐநாவுமே டெல் அவீவை தான் அது தலைநகரா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி இருந்தார்கள். ஏன்னா அதுதான் பெரிய சிட்டியா பெரிய நகரமா இருந்தது. ஆனா எருசலேம் பழங்காலத்து நகரம், பெரிய பெரிய மாளிகைகளோ கட்டடங்களோ இல்லாத ஒரு நகரம் தான் எருசலேம். ஆனா இயேசு இருந்த நகரம், இயேசு உலாவின நகரம், இயேசு கிரியை செய்த நகரம். ஆனா அந்த இடத்தை ட்ரம்ப் மூலியமா கர்த்தர் கொண்டு வந்து ஒரு முழு உலகத்தை அசைக்கிற அளவிற்கு ட்ரம்ப் வைத்து எருசலேமில் டிக்ளேர் பண்ண வைத்தார். ஐநாவே எதிர்த்து வந்தது, இது செய்யக்கூடாதுன்னு ட்ரம்புக்கு விரோதமா எழும்பினார்கள். ஆனா ஐநாவே எதிர்த்து வந்த போதிலும் ட்ரம்ப் சொன்ன ஒரு காரியம், நானே புதிய ஐநாவையே உருவாக்குகிறேன் என்று சொன்ன போது ஐநாவே பயந்து நடுங்கினபடினால தான் ட்ரம்பை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கேபிட்டல் தலைநகரம் எருசலேமா கர்த்தர் மாற பண்ணினார். இப்ப ஏன் கர்த்தர் ட்ரம்பை கொண்டு வந்திருக்கிறார்? மீண்டும் ஒரு பெரிய ஆலயம் கட்டப்படணும், அந்த வீப்பிங் வால் இடிக்கப்படணும், அங்க மீண்டும் ஒரு ஆலயம் கட்டப்படுறதுக்கு எருசலேம்ல ஒரு பெரிய மகிமை வெளிப்படணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை வெளிப்படணும், எழுப்புதல் தேசத்துல வரணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் படணும்னா கர்த்தர் அதனாலதான் அமெரிக்காவில் ட்ரம்பை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறாது. அப்போ அந்த ஆலயம், ஆனா ஆண்டவர் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துல வாசித்தான், நீங்களே என்னுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எந்த ஆலயத்தை விரும்புகிறார்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் தான் அவர் வாசம் பண்ணுகிற உலாவுகிற ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த ஆலயம் தான் பரிசுத்த ஆவியினாலே இசைவினைப்பா கட்டப்பட்டு வருகிறது. அப்ப இந்த ஆலயத்துல தான் அவ கடைசி நாளிலே வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த ஆலயம் என்னென்ன விழுந்து கிடக்கிறது என்பதை நம்ம சிந்தித்தா மீண்டும் கட்டி எழுப்புவோம். கர்த்தருடைய மகிமை மீண்டும் சபைக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 40:5, லூக்கா 3:5, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நாகும் 2:2 வாசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் போது மாம்சமான யாவருடைய கண்கள் காணும். கர்த்தருடைய இரட்சிப்பை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். உங்களில் அவருடைய நாமம் மகிமை படும். இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்பி சபைக்குள்ள கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்ப மீண்டும் சபைக்குள்ள மகிமை வரணும்னா என்ன செய்யணும்? இந்த ஆலயம் கட்டப்படணும். அவர் நம்ம மத்தியில உலாவணும். வேகமா ஒரு சில வசனத்தை சொல்லிடுறேன். ஆமா, அருமையான அண்ணன் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க.
வேகமா வசனத்தை தியானிப்பேன். வேகமா கர்த்தருக்கு நாம பயன்படட்டும். யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான், John the Gospel chapter 10 verse 22 and 23. தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, அது மாறி காலமுமாய் இருந்தது. சொல்லுங்க, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, அது மாறி காலமுமாய் இருந்தது. இயேசுவோ சாலமோனுடைய மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். எங்க உலாவிக் கொண்டிருந்தார்? ஒரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை, இது ஒரு சப நாள். இந்த சப நாளில் இயேசு சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். நம் ஆண்டவர் உலாவுகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை எச்சரிப்ப மனம் திரும்புதல இனி வரப்போகிற சம்பவிக்க போகிற காரியங்களை சொல்லும் போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 7 குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற தேவன், 7 நட்சத்திரங்களை கைகளில ஏந்தி கொண்டு உலாவி கொண்டிருக்கிற தேவன் சபைக்கு சொல்லுகிறதாவது, அவர் நம் மத்தியில உலாவுகிற ஆண்டவர். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்க, உன்னை தப்புவிக்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆதலால் உன் பாளையம் அசுசிப்படாதபடி, தீட்டு ஒன்றும் பிரவேசியாதபடி பரிசுத்தமாயிருப்பதாக. என் ஆண்டவர் தப்புவிக்க, ரட்சிக்க, என்னை பாதுகாக்க, என் வீட்டில், என் சபையில், என் குடும்பத்தில், தேசத்தில் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஆதலால் வீடு பரிசுத்தமா இருப்பதாக, ஆலயம் பரிசுத்தமா இருப்பதாக, அசுசி ஒன்றும் படாதபடி, தீட்டு ஒன்றும் உள்ளே பிரவேசியாதபடி உங்கள் பாளையம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அக்கினி சூளைக்கு என்னை தப்புவிக்கும்படி 4வது ஒருவர் உலாவிக் கொண்டிருந்தார் என்று ராஜாவின் கண்களுக்கு தெரிந்தது. ஆனா என் கண்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? என்ன 3 பேரை அக்கினி சூளைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவர்தான் ஃபர்ஸ்ட் பர்சனா, முதல் நபராய் அக்கினி சூளையில இருந்து என்னை தப்புவிக்கும்படி என் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. என் மத்தியில என்ன தப்புவிக்க என் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9 11 வசனத்தை வாசித்து பாருங்க. மொர்தெக்காய் கன்னிமாட முற்றத்தில் எஸ்தர் மத்தியில அவன் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கன்னிமாட முற்றம் என்பது சபைக்கு அடையாளம், எஸ்தர் என்பது உங்களுக்கும் எனக்கும் அடையாளம், மொர்தெக்காய் ஆவியானவருக்கு அடையாளம். என் சபையில ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார் தெரியுமா? எஸ்தரின் சுக செய்தி வேண்டி அவர் கன்னிமாட முற்றத்தில் சபையில உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சுக செய்தி, உங்களுடைய நன்மை, உங்களுடைய விடுதலை, உங்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். ஏன் மத்தியில தேவன் உலாவுகிறார்? எனக்கு நன்மை கிடைக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வரணும். ஏன் சபையில் ஆவியானவர் உலாவுகிறார்? எனக்கு ஒரு சிறையிருப்பு மாறுகிறதற்காக கர்த்தர் என் மத்தியில அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் மத்தியில உலாவுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8, 9 வசனத்துல வாசித்து பாருங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் மத்தியில உலாவி கொண்டிருந்தா. நீங்க யோசித்து பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் கண்டேன். கேருபீன்களும் சேராபீன்களும் சட்டைகளை அடித்துக்கொண்டு, முகத்தை மூடிக்கொண்டு, பாதத்தை மூடிக்கொண்டு, சட்டைகளை அடித்துக்கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாதபடி முழங்குகிற சத்தத்தை கேட்டேன். ஐயோ, அசுத்த உடலுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேனே. தேவாலயத்தின் நிலைக்கால் அசைந்தது, புகை காடாய் மாறியது. ஐயோ என்று புலம்பினான். கர்த்தர் அந்த இடத்துல எங்க பாவமே இல்லாத, அசுத்தமே இல்லாத, அழுக்கே இல்லாத, பாடுகளே இல்லாத, போராட்டங்களே இல்லாத இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் பாருங்க, முகத்தை மூடிக்கிட்டு, பாதத்தை மூடிக்கிட்டு, சட்டை அடிச்சுக்கிட்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு முழங்கி கொண்டிருக்கிற இடத்துல உலாவுகிறவர். ஆனா அவ்வளவு பெரிய ஆண்டவர், அவர் சாயல்ல படைத்த ஆதாம் ஏவாள் மத்தியில பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவ வருகிறார். ஏன்?
அவ்வளோ பெரிய ஆண்டவர் பூமிக்கு இறங்கி உங்க மத்தியில என் மத்தியில ஏன் உலாவ வருகிறார்? லேவியராகமம் 26 அதிகாரம் 12 வசனம் வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் தகப்பன், நீ என் ஜனம் என்று அவர் டிக்ளேர் பண்ண, அவர் வந்து சொல்றதுக்காக உன் தேவனாகிய கர்த்தர் உன் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். நீ என் ஜனம், நீ என் பிள்ளை, நான் உன் தகப்பன், நான் உன் தெய்வம் என்று சொல்லுகிறதற்காக கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுகிறார். ஆமென். அதுக்காகத்தான் இயேசு நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 வசனம் வாசித்து பாருங்க. இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவனானவர் நிரப்பி வைத்திருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் எங்கும் என்ன செஞ்சாராம்? சுற்றி அப்படியே உலாவிட்டே வரார். இன்னைக்கும் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். இந்த 50வது வருட பிரதிஷ்டை பண்டிகை சபை நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே உலாவுகிறவர். அல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வம் நீரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. இயேசு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அது மாறி காலம். ஆனா இயேசுவோ எங்க உலாவிட்டு இருந்தார்? சாலமோன் மண்டபத்துல உலாவி. ஏன் பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா சாலமோன் மண்டபத்துல அவர் உலாவணும்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. பைபிள்ல பல மண்டபங்கள் இருக்கிறது, எக்கச்சக்க போச் அப்படிமா மண்டபங்கள் இருக்கு. நான் ஆண்டவர் அறியாத இந்த குடும்பத்திலிருந்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எங்க அப்பா என்னை கூட்டு போகாத கோயில் குளமே கிடையாது, நடந்து கூட்டு போகாத ஊரே கிடையாது, போடாத மொட்டையும் கிடையாது, பட்டையும் கிடையாது, கொட்டையும் கிடையாது. எல்லாமே எங்க ஐயா எனக்கு போட்டிருக்காரு. எங்க ஐயாவை மாதிரி ஒரு பக்தி உள்ளவரை உலகத்திலே நான் பார்த்தது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உடம்பு முழுசு சந்தனம் பூசி தான் இருப்பார். ஆனா 73 வயதுல கிறிஸ்துவுக்குள்ள மரித்து பரலோக ராஜ்யம் போனார். ஒரு மலைக்கு போகும்போது இயேசுவை தரிசனம் பண்ணி திரும்பி வந்து பாதியிலே இயேசுவுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர் எங்க அப்பா. நான் பல கோயில் போயிருக்கிறேன், எல்லா கோயிலையும் பார்த்திருக்கிறேன். அங்க எப்படி இருக்குன்னா, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், திரைச்சலையில மூடிப்பட்டிருக்கும், வெண்கல தொட்டி இருக்கும், பலிபீடம் இருக்கும், எல்லாமே இருக்கும், தூபகலசம் இருக்கும். நீங்க ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய ஆலயத்துல மோசேக்கு என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாமே பார்த்தா அங்க இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னும் நான் மனசுல இருக்கு, என்னென்னலாம் பார்த்தோன்னா அது சர்ச்சு பைபிள்ல உள்ளது அப்படியே அங்க இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா, யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். கரெக்ட் தானா? 12 தானா? உங்களை விட்டுறீங்களே, உங்களை எப்பயுமே விட்டுறீங்க. கோத்திரம் 12. இந்த 12 கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு தேசத்துக்கு போனார்கள். ரூபன் அப்படின்னா, ரூபன் கோத்திரம் போனது எந்த தேசத்துக்கு போனாங்கன்னா, பிரான்ஸ் தேசத்துக்கு போனார்கள். ரூபன் கோத்திரம் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன், தகப்பன் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன். ஆமா, அவன் மேன்மையடைய மாட்டான். உலகத்திலே அதிக பாவம் இருக்கிற ஒரு கண்ட்ரி பிரான்ஸ். ஏன்னா அவன் பண்ண பாவம் அப்படி. அந்த தேசத்துக்கு போனான். பல ஹிஸ்டரி இருக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. நீங்க யோசி, அப்படி ஒவ்வொரு கோத்திரமா. யோசேப்பு கோத்திரம் இங்கிலாந்து தேசத்துக்கு போனார்கள். அதுல இருந்து தான் மனாசே எப்ராயிம், மனாசே ஆஸ்திரேலியா, எப்ராயிம் அமெரிக்கா.
அப்படி நீங்க ஒவ்வொரு கோத்திரமா நீங்க பார்க்கலாம். அதுல ஸ்பெசிபிக்கா லேவி கோத்திரம் அப்படின்னா அவர்கள் இந்தியாவுக்கு தான் வந்தார்கள். புரோகிதமார்கள், பிராமன்ஸ், லேவி கோத்திரம். அப்போ அதுல உள்ள ஆசரிப்பு கூடாரம், அந்த டிசைன் இன்னைக்கு கோயில் இருக்குன்னா அந்த மாடல் தான். இப்போ சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அநேக மண்டபங்களையும் கட்டியிருந்தான். இன்னைக்கும் பாருங்க எல்லா கோயிலும் எல்லா மண்டபமா இருக்கும். ஒரு மண்டபம் முடி வெட்டுறதுக்கு இருக்கும், காது குத்துறதுக்கு இருக்கும், அசன பண்டிகைக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. ஆமா, உட்காந்து இளைப்பாற பண்டிகை நடத்தன் இருக்கு, கலை நிகழ்ச்சி நடத்தன் ஒரு மண்டபம் இருக்கு, ஒரு பக்கம் கஷ்டப்பட்டவங்க படுத்து கிடக்கிறதுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்கு. பல மண்டபங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்படிதான் சாலமோன் பல மண்டபத்தை கட்டியிருந்தான். ஆனா ஸ்பெசிபிக்கா பிரதிஷ்டை பண்டிகை அன்னைக்கு இயேசு உலாவின மண்டபம் சாலமோன் மண்டபம். அப்ப ஏன் அதுல மண்டபத்துல உலாவினார் என்பதை கடைசியில சொல்லி முடிக்கிறேன். வேகமா ஒரு 4 மண்டபத்தை பாயிண்ட் மாத்திர சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப மத்த மண்டபத்துல ஏன் இயேசு உலாவல? அப்ப பிரதிஷ்டை பண்டிகை அன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மண்டபமா இருக்கு? ஏன் மகிமை இன்னும் வெளிப்படல? ஏன் கர்த்தருடைய மகிமை சாலமோன் கட்டின ஆலயத்துல மாத்திரம் மகிமை மீண்டும் வந்தது? அப்படின்னா என் வாழ்க்கையில மகிமை வெளிப்படணும், என் குடும்பத்துல மகிமை வெளிப்படணும், என் தேசத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், என் சபையில மகிமை வெளிப்படணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படணும், என் வியாபாரத்துல வேலையில கர்த்தருடைய நாமத்தின் மகிமை வெளிப்பட வேண்டுமானால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை சாலமோனின் மண்டபமா மாறணும், அவர் உலாவனும். அப்ப மத்த மண்டபம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், முதல் மண்டபம் நியாய விசாரணை மண்டபம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்வோன் குமாரத்திக்கு மண்டபம், 2வது மண்டபம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசல் மண்டபம், 3வது மண்டபம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நடை மண்டபம், 4வது. 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ராஜா பிரவேசிக்கிற ஓய்வு நாளின் மண்டபத்தை அவன் அசீரிய ராஜாவின் நிமித்தம் அகற்றி போட்டான், 5வது மண்டபம். இப்படி பல மண்டபம் இருக்கு. ஆனா இந்த மண்டபத்துல எல்லாம் உலாவதவர் சாலமோன் மண்டபத்துல தான் உலாவினார். முதல் மண்டபம் சொன்னேன், 1 ராஜாக்கள் 7:7, அவன் தான் இருந்து நியாயம் விசாரிக்கிறதற்கு நியாயம் தீர்க்கிறதற்கு நியாய விசாரணை மண்டபத்தை கட்டினான். இந்த மண்டபத்துல என்னங்க நடக்கும்? டெய்லி பெட்டிஷன் கொடுப்பாங்க, டெய்லி ஏதாவது ஒரு பிராது நடக்கும், ஏதாவது ஒரு மனு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனு கொடுக்கிற இடம் தான் நியாய விசாரணை மண்டபம். இப்படிதான் ஒரு 2 பெண்கள் வர்றாங்க ராஜாட்ட, ராஜா என் பிள்ளைய இவ எடுத்துட்டா, அந்த பிள்ளை தான் என் பிள்ளை, இந்த பிள்ளை என் பிள்ளை, இது செத்த பிள்ளை அவ பிள்ளைன்னு சொல்லி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் நடக்கு. இருக்குல்ல பைபிள்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நைட்டோட நைட்டா பிள்ளைய மாத்திட்டா, இதுதான் என் பிள்ளைங்கிறா, அவதான் என் பிள்ளைங்கிறா, மாத்தி மாத்தி ராஜாவுக்கு முன்னாடி வாக்குவாதம் நடக்குது, சண்டை நடக்குது. இவ அவளை குறை சொல்றா, இவ அவளை குற்றம் கண்டுபிடிக்கிறா. ஒருத்தி நியாயப்படுத்துறா, ஒருத்தி நியாயம் சொல்றா, ஒருத்தி நியாயம் தீர்க்கிறா. இது நடந்துகிட்டே இருக்கு. ராஜா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எடு ஒரு பட்டயத்தைங்கிறாரு, பிள்ளைய கொண்டு வாங்குறாரு, பிள்ளைய வெட்டி 2 பாதியா கொடுன்றாரு. உண்மையான தாய்க்கு குடல் துடித்தது. ஆத்துமா மேல பட்டயம் வரும்போது தேவ பிள்ளைகளுக்கு என்ன ஆகணும்? குடல் துடிக்கணும். ஒரு ஆத்துமா நஷ்டப்படும் போது குடல் துடிக்கணும். ஒரு ஆள் கர்த்தரை அறியாம தேசத்துல விட்டு மரணிக்கும் போது ஆத்துமா குடல் துடிக்கணும். ஒரு சபைக்கு குடல் துடிக்கணும். உங்க கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா குடல் துடிக்கணும். உங்க பிள்ளை இன்னும் குடிகாரனா இருந்தா குடல் துடிக்கணும். 38 மாவட்டம், 17,650 ரெவென்யூ வில்லேஜ், 90,000 குக்கிராமம் இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 10,000 கிராமத்தில் சபை இல்லை, குடல் துடிக்கணும். 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 7 லட்சம் கிராமம், 783 மாவட்டம், ஏறக்குறைய 4 லட்சம் கிராமத்தில் சபை இல்லை, குடல் துடிக்கணும். 24,000 பாஷைக்காரர்கள் முழு உலகத்துல, அதுல 2,249 பாஷைக்காரர்கள் இந்தியாவில் ஒரு முறை கூட இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, குடல் துடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் 50வது வருஷம் ஹாப்பியா இருக்கு, இன்னொரு பக்கம் குடல் துடிக்கணும். பட்டு புடவை கட்டினாலும் குடல் துடிக்கணும், நாகர்கோயில் நகை விழுந்தாலும் குடல் துடிக்கணும்.
இல்லையா சொல்லுங்க, பரிதபிக்கணும். ஆமே. உடனே சாலமோன் அவ சொல்லிட்டா, ஐயோ பிள்ளைய வெட்டாதீங்க, என் பிள்ளை பரவாயில்ல அவட்டே இருக்கட்டும், பிள்ளை உயிரோட இருக்கட்டும், பிள்ளைய விட்டு கொடுக்கிறா. சாலமோன் பிள்ளைய வாங்கி உண்மையா தீர்ப்பு செய்து பிள்ளைய உண்மையான தாய் கையில கொடுத்தான் இருக்கு பைபிள்ல. பெர்ஃபெக்டா நீதி செஞ்சானா இல்லையா? பெர்ஃபெக்டா நியாயம் செஞ்சானா இல்லையா? கரெக்டா பண்ணானா இல்லையா? ஆனா இயேசு நியாய விசாரணை மண்டபத்துல உலாவல. ஏன்? நியாய விசாரணை மண்டபம், the place of petition, the place of argument, the place of quarrel. அப்படின்னா என்ன? எப்போதும் சண்டை நடக்கிற இடம், எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கிற இடம், எப்போதும் குறை சொல்லுகிற இடம், எப்போதும் நியாயம் தீர்க்கிற இடம், எப்போதும் நியாயப்படுத்துகிற இடம், எப்போதும் அடுத்தவங்களை குறை சொல்லுகிற இடம், எப்போதும் மனு கொடுக்கிற இடம். இந்த இடத்துல இயேசு உலாவ மாட்டா. ரோமர் 2ஆம் அதிகாரம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை, நீ அந்த குற்றத்தை செய்கிறபடியா நியாய தீர்ப்பு நாட்களில் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? கர்த்தருடைய கிருபை, இரக்கம், நீடிய சாந்தம், தயம் உன்னை குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? உனக்கு நீ அக்கினி தழலை குவித்துக் கொண்டிருக்கிற, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராம அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது என்ன? நம்மளே 1000 ஓட்டைய வச்சுக்கிட்டு அந்த ஆளு சரி இல்லை, இந்த நம்ம கரெக்ட் ஆகும். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அறிஞர் அண்ணா இப்படி கை நீட்டிட்டு இருப்பாரு. எதுக்கு? ஒரு விரல் தான் அடுத்த ஆளை பத்தி, மீதி 4 விரல். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஜட்ஜ் யுவர் செல்ஃப். உங்களை முதல்ல நீங்க நியாயம் தீருங்க, அதுக்கு அடுத்தவங்கள. நம்மை நாமே நிதானித்தறிந்தா நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறான் இருக்கு இல்ல? அப்படித்தானே இருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். அப்போ நான் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு விடுறணும்? கர்த்தர் என் வாழ்க்கையில உலாவ ஆரம்பிச்சிருவார். குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது நாம வேண்டாங்க, சண்டை வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டே, உங்களுக்குள்ளே சண்டை உண்டே. ஏன் நீங்க உங்களுக்குள்ள விஷயங்களை கொண்டு போய் நீங்க நீதிமன்றத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் போய்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள காரியத்தை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடாதா? நீங்க தேவதூதர்களை நியாயம் விசாரிக்க போறீங்களே, உங்களுக்குள்ள பரிசுத்தவான்கள் இல்லையா? ஏன் நீங்க நஷ்டப்படுறது இல்லை? ஏன் குறைவுபடுறது இல்லை? ஏன் விட்டு கொடுக்கறது இல்லை? ஏன் நீங்க பரவாயில்லன்னு போறது கிடையாது? நாமே சொல்ல மாட்டீங்கல. இன்னைக்கு லாட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேமிலி தான் இன்னைக்கு டைவர்ஸ், தெரியுமா? யாரு? முந்தையெல்லாம் நமக்கு என்ன ஒரு பேர் இருக்கு? என்ன பேர் நமக்கு? கிறிஸ்தவன்ல வேதக்காரக. என்ன காரக? வேதக்காரக. பொய் பேச மாட்டாக, சண்டை போட மாட்டாக, விட்டு கொடுப்பாக, ஆமா பிரிஞ்சு போக மாட்டாக, உண்மையை பேசுவாக. ஆனா இன்னைக்கு எல்லாமே அவங்க தான் செய்யறாங்க. வேகமா கல்யாணம் முடிக்க வேண்டியது, வேகமா பிச்சுட்டு போக வேண்டியது. பொய் வேதக்காரன்ட்ட தான் இருக்கு, பொரட்டு வேதக்காரன், சண்டை வேதக்காரன்ட்ட தான் இருக்கு, தெருவில் இழுத்து போட்டு அடி வாங்குறது வேதக்காரன்ட்ட தான் இருக்கு, டைவர்ஸுக்கு போறது வேதக்காரன்ட்ட தான் இருக்கு. நீங்களே உலகத்துக்கு சாட்சி, உப்பு வெளிச்சம்னு சொன்னாரே, நீ மலைமுள் இருக்கிற பட்டம், விளக்கத்தண்டில் இருக்கிற நீ விளக்கு இல்லப்பா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்க்கை நியாய விசாரணை மண்டபமா இருக்கலாமா? the place of petition, எப்போதும் மனு கொடுக்கிற இடம். எப்ப பார்த்தாலும் ஏசப்பா சமூகத்துக்கு போயிட்டு ஏசப்பா, அவர் பாவம் பதறார். எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரேயர் பாயிண்ட், எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட். என்னைக்கு நீங்க ஆத்துமாவுக்காக ஆண்டவரை நான் ஜெபம் பண்றேன், என் நாகர்கோயிலுக்காக, என் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக, தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்காக நான் எப்ப நான் ஜெபிக்க போறேன்? ஏசப்பாவுக்கு எப்ப நீங்க ஜெபம் இப்படி பண்ற ஆண்டவரே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க இருதய துடிப்பை நான் அறிஞ்சு செயல்படுறேன், நான் தரப்புல நிக்கிறேன், நான் ஆத்துமாவுக்காக கண்ணீர் விடுறேன். 50 வருஷம் சபை, ரிங்கிள் தோபை, வில்லியம் தோபை, எவ்வளவு தேவ நம்மளை ஃபெலிக்ஸ் ஐயாலாம் அவருடைய அர்ப்பணிப்பு, இவ்வளவு தேவ மனிதருடைய அர்ப்பணிப்பு, இந்திய தேசத்துக்கு வந்த, தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு ரேனியஸ் ஐயா, வாக்கர் ஐயா, எமி கார்மைக்கல் அம்மையார், ஐடாஸ் கேடரம்மா, எத்தனை பரிசுத்தவான்கள் வந்து கிளையம் செலுத்தின இந்த தேவ சமூகத்திலும் திருச்சபையை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்னுமே
சின்ன பிள்ளை போல எனக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு என் பிள்ளைக்கு வைத்த வலி தலைவலி பிள்ளை இல்ல கல்யாணம் ஆகல, இதே ஜெப குறிப்பு. First we have to change ourselves, you know. நம்ம மாறணும். எழுப்புதல் சபையில தான் வரப்போகுது. அவுட் ஆஃப் சிலபஸே கிடையாது, சர்ச்சு தான் சிலபஸ். அவுட் ஆஃப் சிலபஸே கிடையாது எழுப்புதல். தெருவுல சபைக்குள்ளதான் வரப்போகிறது மகிமை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, வீட்டுக்குள்ள பாத்திரம் சத்தமே கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமே கேட்கக்கூடாது. சண்டை சத்தம், வாக்குவாதம். இவருங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு, நான் ஒத்துக்கிறேன். கணவன் மனைவி சண்டை வரும், ஆனால் ஹை லெவலில் டிடிஎஸ் சரவுண்ட் சிஸ்டம் வந்துடக்கூடாது. கதவை பூட்டிட்டு உள்ளே சண்டை போடணும். இல்லையா சொல்லுங்க. நீங்கள் சண்டை போடுறத உங்கள் பிள்ளைகள் என்னைக்கும் பார்க்க கூடாது. சத்தமே இருக்கக்கூடாது. நியாய விசாரணை மண்டபத்தில் இயேசு ஏன் உலாவல விளங்குதா? 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சாலமோன் தான் கட்டி விவாகம் பண்ணின பார்வோன் குமாரத்திக்கு அதே போன்ற மாளிகை போன்ற ஒரு மாளிகையை ஒரு மண்டபத்தை கட்டி வச்சிருந்தான். பார்வோன் குமாரத்திக்கு மண்டபம். என்ன மண்டபம்? பார்வோன் என்ன? எகிப்து. குமாரத்தின் என்ன? உலக உல்லாச வாழ்க்கை. எகிப்து உலகம், குமாரத்தி உல்லாச வாழ்க்கை. உலக உல்லாச வாழ்க்கைக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்கான் பாருங்க. சாலமோன் கட்டின மனைவி எத்தனை பேரு? மறுமணியாட்டி எத்தனை பேரு? 300 பிளஸ் 700. 700 பிளஸ் 1. சூலமத்திய கடைசியா கட்டினா, ஆனா வாழல. உன்னத பாட்டில் இருக்கு. இந்த 1000 பேர்ல ஒருத்திக்கு மட்டும் என்ன கட்டியிருக்கான்? மண்டபம். இயேசு பார்வோன் குமாரத்திக்கு மண்டபத்தில் உலாவிட்டு இருந்தாரா? பிரதிஷ்ட பண்டிகை அன்னைக்கு உலாவல. ஏன்? உலக உல்லாச வாழ்க்கை. இயேசு ஒரு நாள் உலாவ மாட்டார். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்கிறவருடைய நிலைமை பரிதாபம். உலகத்துக்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் பரிதாபம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது மீண்டும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று. அவர்கள் எப்பொழுதும் பூமிக்குரியவைகளே தேடுகிறார்கள். அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் எப்பொழுதும் பூமிக்குரியவைகளே, பூமிக்கு அடுத்த காரியங்களையே தேடிக்கொண்டிருக்கிறார்களுடைய முடிவு அழிவு. உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூறாதே. உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூர்ந்தால் என்னிடத்துல உனக்கு பங்கே கிடையாது. எல்லாம் இருந்தாலும் இல்லாதவனு போல இரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனா இன்னும் எனக்கு சொல்லுங்கப்பா, ஒண்ணு எனக்கு தகுதியாராது. உலகத்தில் நான் எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனா ஒன்றும் எனக்கு தகுதி பரலோகம் மட்டும்தான். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு தகுதி பரலோகம் மட்டும்தான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேவ ஜனத்துக்கு தகுதி என்ன? பரலோகம். அல்லேலூயா. லாபமான அனைத்தை நஷ்டம் என்று விட்டான் பாருங்க. பவுல் 3 கப்பலுக்கு சொந்தக்காரன், 3 PhD படிச்சவன், கமாலியலின் பாதத்தில் படிச்சவன். இந்த கமாலியல் ஓட்ட காலேஜே நான் ஒழுங்கா படிக்கல. அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நான், தெரியுமா உங்களுக்கு? அவுட்ல ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். உள்ள என்னைக்கு காலேஜ் படிச்சோம்? பாதி நேரம் குடி, 6 நாள் குடி, கையில கத்தி, துன்மார்க்கமா இருந்த என்ன இயேசு ரட்சித்திருக்கிறா. 500 ரூபாய் சம்பளம் வாங்கின என்ன 2 ஃபேக்டரியை கர்த்தர் கொடுத்தா. இன்னைக்கு ஃபேக்டரியை விட்டுட்டு நீ ஃபேக்டரிக்குள்ள போகாதன்னு 3 வருஷமா ஆண்டவர் கம்பெனி போ, இனி நான் தான் உன்னை நடத்துவேன். என் மகன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஊழியத்துக்கு முழுசா இறங்கிட்டேன். 21 வருஷம் காணிக்க வாங்காம பிரசங்கம் பண்ணேன். ஆனா இந்த 3 வருஷம் மோகன் சீனன் தான் காணிக்க எனக்கு கொடுத்தாங்க. அல்லேலூயா.
உலகம் கிடையாது. பவுல் அவ்வளோ பெரிய ஆளு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலையும் நீங்க வாசித்து பாருங்க. பவுல் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அன்பிலீவபிள். அப்போஸ்தலர் 16ஆம் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, அன்பிலீவபிள். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேய நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், நான் பரிசேயனுக்கு மகனுமா இருக்கிறேன், ரோமன், லாபமான் அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், வருங்காலம், நிகழ்காலம், கப்பற்சேதம், பல நாள் கொலையுள்ளப்பட்டேன், கல்லறியுள்ளப்பட்டேன், இருளில் இருந்தேன், உபவாசத்தில் இருந்தேன், எல்லா இடத்திலும் எவ்விடத்திலும் மனரம்யமாயிருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். I can do all things through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு ஒரு இதை விட்டு கொடுக்க முடியல இல்ல. ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்ச்சில் சில ஆள் சில சேர்ல தான் உட்காந்துட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல வேற யாராவது வந்து உட்காந்தா அப்படி மேலையும் கீழையும் பார்க்கும் பாருங்க, அதோட சுட்டெரிக்கும். ஒரு சேரையே நம்ம ஆட்கள் விட்டு கொடுக்காது. அல்லேலூயா. முடிஞ்ச உடனே சாப்பாடு உண்டு இல்லையா? சாப்பிட்ற நேரம் தான் உங்களுடைய கேரக்டரே தெரியும். தோத்திரம். உண்மையான சுபாவம்லாம் அந்த நேரம் தான் வெளிப்படும். நேராச்சு நான் போகிறேன், அம்மாவுக்கு எடுத்தியா, மாமிக்கு எடுத்தியா, அத்தை வீட்டில் இருக்கல சாட்டு கொடுத்துட்டு பாசம். உங்களை சொல்லலை, எங்கள் தூத்துக்குடியில் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரியே உட்காந்துட்டு இருப்பீங்க பாருங்க. தோத்திரம். ஏன் உலாவ மாட்டுக்கிறார் கர்த்தர்? ஏன் உலாவல அவரு? உலக உல்லாச சொஃபிசிகேட்டட் லைஃப் நமக்கு தேவையில்லை சிஸ்டர், பிரதர். இங்கே பாருங்க, லாசரு ஆபிரகாம் அடியில் தேற்றப்பட்டான். ஐஸ்வர்யவான், எனக்கு தெரிஞ்ச ஐஸ்வர்யவான்ட்ட தான் நல்ல குட் குவாலிட்டியே இருக்குன்னு நான் பார்த்தேன். லாசருவை விட ஐஸ்வர்யவான்ட்ட தான் குட் குவாலிட்டியே இருக்கு நான் பார்த்தது. என்ன குட் குவாலிட்டி தெரியுமா? ஒரு லாசரு பருக்களை சுரண்டி கொண்டு சீல் வடிஞ்சிட்டு இருக்கிறான், ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல வச்சிருந்தான். கரெக்ட்? நீங்க யாராவது பிச்சை போட்டுட்டு வீட்டு வாசல்ல உட்கார வைப்பீங்களா? சீல் வடிகிற ஆளை வீட்டு வாசல்ல உட்கார வைப்பீங்களா? ஆனா ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல உட்கார வச்சிருந்தான். யூதருடைய நார்மலுடைய ஒரு வீட்டுக்கே 6ல இருந்து 7 ரூம் இருக்கும். ஆனா இவன் ஐஸ்வர்யவான் எத்தனை ரூம் இருக்கும்? ஆனா அத்தனை ரூம்ல டைனிங் டேபிள்ல இருந்து மேஜையில இருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிடுகிறதுக்கு மனதா இருந்தான்னா, ஐஸ்வர்யவானுடைய டைனிங் டேபிள பார்க்கிற தொலைவில் தான் அவன் இருந்திருக்கான். Am I right? ஐஸ்வர்யவானின் வீட்டின் நாய் லாசருவின் பருக்களை, உங்களுக்கு தெரியுமா? யூதர்கள் வளர்க்கிற, ரோமர்கள் வளர்க்கிற நாய் ஃபெரோஷியஸ் டாக். ஈசிக்குள்ள யார்ட்டையும் பழகாது. நான் அத்தனை நாய் வளர்த்திருக்கேன். ராட்வீலர் வளர்த்திருக்கேன், புல்மஸ்டிஃப் வளர்த்திருக்கேன், எத்தனையோ நாய் வளர்த்திருக்கேன். என்கிட்ட பழகும், என் வீட்டுக்கு வேலைக்காரங்கிட்ட பழகும். மற்றபடி பக்கத்தில் ஒரு ஆள் போக முடியாது. சென்சிட்டிவான டாக் அதெல்லாம். ஆனா அப்பேற்பட்ட நாய் லாசருவின் பருக்களை நக்கிதுன்னா, அவன் முகத்தை எவ்வளவு இன்டிமேட்டா தினந்தோறும் பார்த்ததுனால தானே பழகி இருக்கும். சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறான். போகும்போது ஆபிரகாம் மடியில தேட்டப்படுறான். இப்ப இவன் சொல்றான், ஆபிரகாமே தகப்பனேன்றான். சகை ரட்சிக்கப்பட்ட போது சொன்ன ஒரு வார்த்தை, இவனும் ஆபிரகாமின் குமாரனே. அப்பட சேவ்டு பர்சன் தான் ஆபிரகாமின் குமாரனா இருக்க முடியும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை தான் ஆபிரகாமின் குமாரனா இருக்க முடியும். ஐயோ, எனக்கு இன்னும் 4 சகோதரர்கள் இருக்காங்களே, நரகத்துக்கு போயிருவாங்களே, தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லுங்க. அப்ப ஆத்ம பாரம் வருது. அப்போ ஐஸ்வர்யவானுக்கு இத்தனை குவாலிட்டி இருக்க, ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் தான். என்ன தெரியுமா? அனுதினமும் சம்பிரணமாய் வாழ்ந்தான். வெல் சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். உலக வாழ்க்கை தான் நமக்கு பெரிய பாதிப்பு. பரிசுத்த வாழ்க்கைக்கு கவனமா இருக்கணும். இருக்கிறவன் இல்லாதவ போல இருங்க. உலகத்தையே சொஃபிஸ்டிகேட்டடா போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. போதும்பா, எனஃப்.
பாருங்க, தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர சேரதான் சாக்ரிஃபைஸ் வரும், அர்ப்பணிப்பு வரும். நீங்க நெருங்கி நெருங்கி பாருங்க, உலகம் அற்பமா தெரியும். உங்க முன்னாடி பிரசங்கம் பண்ற நான் கலர் கலரா ட்ரெஸ் போடுவேன், கையில பிரேஸ்லெட் போட்டிருப்பேன், 2 மோதிரம் போட்டிருப்பேன், செயின் போட்டிருப்பேன், அப்படி வாழ்வேன். எனக்கு பிடிக்கும். ஷூலாம் 5000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் வாங்குவேன், எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப எதுவுமே பிடிக்க மாட்டேங்குன்னா போடக்கூடாதோ வாழக்கூடாதோ கார்ல இருக்கக்கூடாதோ நான் அப்படி சொல்ல மாட்டேன், வாழுங்க. ஆனா கர்த்தர்கிட்ட நெருங்க நெருங்க உலகம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இன்னும் கிட்டி கிட்டி சேர்த்து கொள்ளுமே. இல்ல யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள், விரைவுடன் ஓடி. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு இந்த உலகத்துல இந்த செல்போன் வந்துச்சோ, இதுவே அத்தனை பொய்க்கு அடையாளம். என்னைக்கு ஒரு புருஷனுடைய பாஸ்வேர்டு மனைவிக்கும், மனைவியினுடைய பாஸ்வேர்டு புருஷனுக்கு தெரியாம இருக்கோ, அப்பயே அவன் ஆளு சரியில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் ஷார்ப்பு தம்பி, கொஞ்சம் ஷார்ப். இவருங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு புருஷன் வீட்டுல போன் வரும்போது ஸ்பீக்கரை போட்டு மனைவி முன்னாடி பேசுறானோ, பெர்ஃபெக்ட். ரே குசும்பு. உங்க புருஷனுடைய பாஸ்வேர்டு தெரியுற கையெல்லாம் கைய வைத்துங்க பாருங்க, கொஞ்சம் தான் காட்டுது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மனைவியினுடைய பாஸ்வேர்டு தெரியுற புருஷன்லாம் இப்ப வாலிப பிள்ளைகளை, without my permission you never did not take my phone, you know. எல்லாம் பாஸ்வேர்டு, எல்லாம் பேட்டர்ன். அப்பயே தெரிஞ்சுக்கோங்க. இப்பயும் என் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என் மகன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் மகன் செல்போன் எடுத்து நான் பார்ப்பேன். அவன் பேட்டர்ன் எனக்கு தெரியும், அவன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், பார்ப்பேன். அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் ஃபோனை பார்ப்பேன், கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் ரூம்குள்ளே வருவேன், உன் கம்ப்யூட்டரை பார்ப்பேன். ஆஃப்டர் என்னைக்கு என் மருமக வந்தாலும் அவன் ரூம்குள்ளே போகிறதே விட்டுட்டேன், அவன் ஃபோனை தூக்குறதே விட்டுட்டேன். என் மகள்கிட்ட இப்போ கல்யாணம் முடிய போகுது அடுத்த வருஷம், அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அப்பா பார்ப்பேன், அவள் எடுத்துக்கோங்கப்பா. என் மனைவி நான் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஸ்பீக்கரில் தான் ஃபோனில் பேசுவேன். என் மனைவி கேட்கட்டும். என் மனைவிக்கு தெரியாம வேற என்ன இருக்கு சொல்லுங்க. உங்க வீடு எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்க வீடு எப்படி இருக்கு? வாசல் மண்டபமா இருக்கா? இயேசு உலாவ மாட்டார். அந்த குடும்பத்தை சபிக்கிறதும் இந்த குடும்பத்தை சபிக்கிறதும், இந்த குடும்பத்தில் போய் பேசுறதும் அந்த குடும்பத்தில் போய் பேசுறதும், புருஷனுக்கு தெரியாம செய்யறதும் மனைவிக்கு தெரியாம செய்யறதும். ஐயோ, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கள்ள உறவு, எங்க பார்த்தாலும் கள்ள உறவு. புருஷனை கொன்ற மனைவி, மனைவியை கொன்ற புருஷன். கன்னியாகுமரியில் எங்க பார்த்தாலும் நியூஸ். இன்னைக்கு காலையில நியூஸ் வேதனையா இருக்கு. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு வாத்தி 16 வயசு பிள்ளை படிக்கிற, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய கெடுத்து செல்போன். அல்லேலூயா. கவனமா இருங்க, உண்மையா இருங்க. புருஷனுக்கு உண்மையா இருங்க, மனைவிக்கு உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க, ஊழியத்துக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, பெற்றோருக்கு உண்மையா இருங்க, தேவனுக்கு உண்மையா இருங்க. தானியேலை பார்த்து சொல்றான், ஏன் உன்னை எப்படி சிங்கங்களின் கைக்கு கத்த தப்புவித்தார்? நான் உண்மை உள்ளவனா இருந்தபடியா. உமக்கு எது நீதிகேடு செய்தில்லை, நான் அவருக்கு முன்பையா உண்மை உள்ளவனா இருந்தேன். யோவான் 7:18 சொல்லுகிறது, தன்னை குறித்து பேசுகிறவன் தன் மகிமையை தேடுகிறான், அவரை குறித்து பேசுகிறவன் அவரை குறித்த மகிமை வெளிப்படுத்துகிறவன் உண்மை உள்ளவன். எதுனாலும் தேவநாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா.
1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நடை மண்டபம். நடை மண்டபம் எதுக்கு தெரியுமா? சாலமோன் மாத்திரம் சர்ச்சுக்கு உள்ள போய் ஆராதிச்சுட்டு வர்றதுக்காக கட்டப்பட்ட நடை மண்டபம். அவன் கட்டின எந்த மனைவிய பிள்ளைகளை கூட்டு போய் பலி செலுத்தவோ ஆராதிக்கவோ அந்த மண்டபத்தை யூஸ் பண்ண மாட்டான். அவன் மட்டும் போயிட்டு வருவான். அவன் மட்டும்தான் போயிட்டு வருவான். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் இருதயம் மகிழ்ந்ததுன்னா, நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரை. சர்ச்சுக்கு எப்படி வரணும்? குடும்பமா. நீ போ, நான் அடுத்த வாரம் வரேன். நீ என் பிள்ளைகளை அனுப்பு, நான் அடுத்த வாரம் வரேன். எனக்கு டயர்டு, இன்னைக்கு தான் ஒரு நாள் லீவு. செத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து செத்துடணும். ஆமீன் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு லேட்டாக போக மாட்டீங்க, ட்ரெயினுக்கு லேட்டாக போக மாட்டீங்க, ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போக மாட்டீங்க, ரேஷன் கார்டுக்கு கூட லேட்டாக போக மாட்டீங்க. நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுக்குற 1000 ரூபா வாங்குறதுக்கு கூட கரெக்டாக போயிடுவீங்க. ஆனால் இங்கே வர்றதுக்கு சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, தேவ சமூகத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில் விழாவா. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 16-18 சொல்லுகிறது, அசீரிய ராஜாவின் நிமித்தம் ஓய்வு நாள் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் ஆலயத்தை விட்டு அகற்றி போட்டான். யாருக்காகவும் சர்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. யாருக்கா சர்ச்சை? போன வருஷம் மே மாதம் என் பிரதர் இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக்ல. சாட்டர்டே நைட்டு 11:45 இறந்துட்டான்னு செய்தி வருது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. என் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணணும், கம்யூனியன் சயின்ஸு. போனேன், அழுதேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் சர்ச்சில் ஒன்றும் நடக்கலை. நான் என் மனைவியை பார்த்தேன், என் பிள்ளைகளை பார்த்தேன், என் மச்சனை பார்த்தேன். எலும்புன்னேன், அழுகிறதெல்லாம் அழுதேன். அவன் கிடக்கான். 6 மணிக்கு அடக்காகதானே தெரியும். எலும்பு கண்ணை மட்டும் காமிச்சேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு சர்ச்சு. 2.5 மணி நேரம் தேவனை போய் ஆராதித்து துதித்து காணிக்கை செலுத்திட்டு தான் நான் திரும்பி வந்து உட்கார்ந்தேன். அவன் பரலோகம் போயிட்டான். நான் என் ஆண்டவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? Do not compromise anything else. எதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உபதேசத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, ஆலயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அசீரிய ராஜா நிமித்தம் ஓய்வு நாள் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கிற மண்டபத்தையும் நோ. ஆபிரகாம் லிங்கன் ஒரு பெரிய தேசத்தின் ஜனாதிபதி. பிஃபோர் அவன் யாரை மீட் பண்றதுக்கு முன்னாடி முழங்கால நின்னு கர்த்தர்ட்ட பேசி ஆலயத்துல போய் ஜெபிச்ச பிறகுதான் யாரையும் மீட் பண்ணுவா. அதனாலதான் அவ்வளவு பெரிய ஜனாதிபதியா கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஏன் சாலமோன் மண்டபத்தில் ஆண்டவர் உலாவினார்? கடைசியா சொல்றேன், அவன் தான் ஆலயத்தை கட்டினவன். சாலமோன் என்றால் சமாதான புருஷன், சாலமோன் என்றால் அழகு, சாலமோன் என்றால் ஞானம், சாலமோன் என்றால் ஐக்கியம். எங்க ஐக்கியம் இருக்கோ, எங்க சமாதானம் இருக்கோ, எங்க ஆவிக்குரிய அழகு, வெளியான அலங்கரிப்பாயிராமல் உள்ளான அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் நற்குணமாகிய ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருக்கோ, அங்கதான் இயேசு உலாவுவா. ஆலயத்தை கட்டணும், இந்த சரீரமாகிய ஆலயத்தையும் கட்டணும், இந்த ஆலயத்தையும் கட்டணும். இயேசு உலாவணும். சமாதானம் வேணும், சமாதானத்தை விரும்புங்க. பீஸ் இன் யுவர் கேட். என்ன விரும்பினாலும் சமாதானம். தேசத்துல சமாதானம் வேணும், ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல சமாதானம், சபையில சமாதானம், ஜனங்கள் மத்தியில சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எதை விரும்பினாலும் சமாதானத்தை விரும்புங்க, ஐக்கியத்தை விரும்புங்க, அழக விரும்புங்க. ஆலயத்தை கட்டுங்க. மகிமை மீண்டும் சபைக்குள்ள வரும். இயேசு உலாவுவார். ஆனா டைம் பாஸ் ஆகுதுன்னு தாவீதை போல 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் நேரம் இல்லைன்னு உப்பரிக்கல உலாவுனீங்கன்னா பாவம் வந்துடும். உப்பரிக்கல உலாவுனீங்கன்னா பாவம் வந்துடும். பாபிலோன் ராஜா உப்பரிக்கல நான் கட்டின மகா பாபிலோன் உலாவுனாரு, பெருமை வந்துருச்சு. ஆளுகையிலிருந்து விழுந்தான். ராஜ்யம் போச்சு, அழகு போச்சு, மேன்மை போச்சு. வெளியின் மாட்டை போல புள்ள மைந்து கொண்டு பறவை இறகுகள் வந்தது. 7 காலம் புத்தி தெளிய. ஆனா இந்த கடைசி காலம் தேவ கிருபை உங்களுக்கு தயவா இருக்கிறது. எனக்கு நேரம் அல்ல, டைம் பாஸ் ஆகலன்னு உலா தெரியாதீங்க, பாவம் வந்துடும். தீனால் தேசத்தின் பெண்களை பார்க்க தான் உலாவ போனா கற்பை இழந்துட்டா. நமக்கு இப்போ உலாத்துற காலம் இல்லை, தேவ சமூகம் நம்மத்தில உலாவுகிற காலம். அதுக்கு என் வாழ்க்கையை சாலமோன் மண்டபமா இந்த பிரதிஷ்டை பண்டிகை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே